ஹாய் மக்களே, இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக எப்படி பாஸ்தா பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பாஸ்தாவை நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்துடுறேன். அதை நல்லா அலசிக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடுங்க. அலசி எடுத்த பிறகு அந்த பாஸ்தா முழுகுது வர தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அதில் கொஞ்சோண்டு ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. இதை குக்கரில் வைங்க. இப்போ 2 தக்காளி நல்லா கழுவி எடுத்துடுங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிடுங்க. இப்போ அவிஞ்ச பாஸ்தாவை பார்க்கலாம். பாஸ்தா இந்த பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும் பாஸ்தா. நான் ஆல்ரெடி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். இவ்வளோ எண்ணெய் போதும். எண்ணெய் எல்லாம் காஞ்சாச்சு. காஞ்ச பிறகு கருவேப்பிலை இலை கொஞ்சோண்டு போட்டுக்கிடுறோம். ஒரு மிளகாய் அதையும் போடுறோம். நறுக்கி வெட்டின வெங்காயம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, அதையும் போட்டுக்கிடுறோம். நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டு எண்ணெயில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டுங்க. இப்படி எண்ணெய் பிரியணும். எண்ணெய் நல்லா பிரியட்டு. பிரிஞ்ச பிறகு வேக வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உப்பை பார்த்துக்கிட்டு வேணால் உப்பு போடுங்க. நட்டு உப்பு தேவையில்லை. கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கி வைக்கிறோம். சுவையான டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி. அதை ஒரு பிளேட்டிங் பண்ணுறோம். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.